வணக்கம். மகரம் ராசி நேயர்களே, குடும்பத்துல தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். 12ஆம் வீடு என்பது விரயம் மற்றும் தனிமை மோட்சத்தை குறிக்கும். லக்னாதிபதி 12இல் மறையும் போதோ அல்லது 7.5 சனி தாக்கங்கள் இருக்கும் போதோ கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு அனாதை போன்ற அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு தோன்றியிருந்திருக்கும். சுற்றிலுமே மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா உங்கள மனக்குறையாவே கேட்க யாருமே இல்லை என்ற ஏக்கம் உங்கள வாட்டி வதைத்திருந்திருக்கும். ஆன்மீக நாட்டம் மட்டுமே இந்த அந்தரங்க தன்மையிலிருந்து உங்களை மீட்கும் என்று நீங்கள் நினைத்திருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு கூட்டு குடும்பத்துல நீங்க வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு அனாதைங்கிற போன்ற தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு மட்டும் உங்களுக்கு தோன்றியிருந்திருக்கும். சுற்றிலுமே மனிதர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா உங்க மனக்குறைய கேட்க யாருமே இல்லை என்ற ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்திருந்திருக்கும். அதனால் நீங்கள் ஆன்மீக நாட்டம் மட்டுமே இந்த தனிமையிலிருந்து உங்களை மீட்கும் என்று நீங்கள் நினைத்திருந்திருப்பீங்க. அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான மோதல் உருவாகியிருந்திருக்கும். சூரியனும் செவ்வாயும் அதிகாரத்திற்குரிய கிரகங்கள். உங்கள் ராசியின் 1ஆம் வீட்டிலோ அல்லது 10ஆம் வீட்டிலோ இந்த கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை ஏற்படும் போது குடும்பத்தை யார் வழிநடத்துவது, என் பேச்சை ஏன் யாரும் கேட்கவில்லை என்ற ஈகோ சண்டை கணவன் மனைவிக்குள்ள அல்லது தந்தை மகன் இடையே வெடித்திருந்திருக்கும். உங்களுடைய ஆளுமையை நிலைநாட்ட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மற்றவங்களுக்கு சர்வாதிகாரமாகவே தெரிந்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் எடுக்க போகும் சேர்க்கை அல்லது பார்வை ஏற்படும் போதுதான் குடும்பத்துல யார் வழி நடத்துவது ஏன் என் பேச்சு யாருமே கேட்கல என்ற ஈகோ சண்டை கணவன் மனைவிக்குள்ள அல்லது தகப்பா மகன் ஆகியவங்களுக்குள்ள நடந்திருந்திருக்கும். இதனாலவே ஒரு பெரிய போர் மாதிரி உங்க வீட்டில் நடந்திருந்திருக்கும். பல வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மை வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக 8 மற்றும் 12ஆம் வீடுகள்ல என்பவை ரகசியங்கள் பெட்டகம். அதாவது இந்த வீடுகளுக்குரிய கிரகங்கள் வலுவடைந்து வெளிப்படும் போது உங்க குடும்பத்துல பல வருடங்களாக ஒருவேளை உங்கள் பிறப்பிற்கு முன்பிருந்தே மறைக்கப்பட்ட ஒரு பெரிய ரகசியம் உண்மை அது தத்து எடுக்கப்பட்ட விவரமாகவோ முந்தைய திருமண விவரமாகவோ அல்லது பெரிய ஏமாற்று வேலையாகவோ இருந்திருக்கலாம். திடீரென உடைந்தே வெளிப்படும். இது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியிலேயே உடைந்து போக செஞ்சிருந்திருக்கும். அதாவது நீங்க வீடுகளுக்கு உங்களுடைய குடும்பத்துல பல வருஷமா ஒருவேளை உங்க பிறப்பிற்கு முன்பிருந்தே மறைக்கப்பட்ட ஒரு பெரிய ரகசிய உண்மை தத்து எடுக்கப்பட்ட விவரமாகவோ அல்லது முந்தைய திருமண விவரமாகவோ அல்லது பெரிய ஏமாற்று வேலையாகவோ இருந்திருக்கலாம். திடீரென உடைந்து வெளிப்பட்டிருந்திருக்கும் உங்களுக்கு. இது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியிலேயே உறைந்து போக சேர்ந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் மட்டுமே நடக்கப் போகின்றது. மரியாதை உங்களுக்கு உயரப்போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு உங்களை ஏளனமா பார்த்த சமூகம் இனி உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது. உங்களுடைய நாணயமும் நேர்மையும் பலரால பாராட்டப்பட போகிறது. பொது காரியங்கள்ல ஆன்மீக அமைப்புகள் அல்லது சங்கங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களோட ஆலோசனைகளை மற்றவங்க வேத வாக்காகவே ஏற்று நடப்பாங்க. நீங்க செல்லும் இடமெல்லாமே உங்களுக்கு முதலிடமும் தனி மரியாதையுமே கிடைக்கும். உங்களோட கௌரவத்திற்கு பங்கம் விளைத்தவங்க எல்லாம் இனி உங்களுக்கு பின்னால பேச பயப்படுவாங்க. அது உங்களுக்கு பொது காரியங்கள்லையும் இருக்கட்டும் அல்லது ஆன்மீக அமைப்புகள்லையும் இருக்கட்டும் அல்லது சங்கங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்பு தேடி வரப்போகின்றது. உங்களுடைய நாணயமும் நேர்மையாலையும் பலரும் உங்களை பாராட்டுறதுக்கு நன்றாக வருவாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவங்க வேத வாக்காவே ஏற்று நடப்ப போயிடாங்க. நீங்க செல்லும் இடம் எல்லாமே உங்களுக்கு முதலிடமும் தனி மரியாதையுமே கிடைக்கப் போகின்றது. உங்களோட கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும்
விளைவித்தவங்கெல்லாம் இனி உங்களுக்கு பின்னால பேசவே பயப்பட போறாங்க. வாழ்க்கை வந்து வாழ்க்கை நிலைத்தன்மை வந்து உங்களுக்கு பெற போறீங்க. ஒரு நாடோடி போல இருந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை முறை மாறி இனி உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான தன்மை உண்டாக போகிறது. நிலையற்ற வேலை, அடிக்கடி மாறும் வாடகை வீடு, மாறிக்கொண்டே இருக்கும் வருமானம் போன்ற அஸ்திரமான சூழல் முடிவுக்கு வரப்போகுது. ஒரு நிரந்தரமான தொழில், சொந்த வீடு, நிலையான வருமானம் என எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்வாதாரம் அமையும் உங்களுக்கு. இந்த நிலைத்தன்மை வந்து உங்களை அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நிதானமாகவே பயணிக்க வைக்க போகிறது. அது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையான தன்மை வந்து உண்டாக போகிறது. அது மட்டுமல்லாமல் நிலையற்ற வேலையும், அடிக்கடி மாறும் வாடகை வீடும், மாறிக்கொண்டே இருக்கும் வருமானம் போன்ற அஸ்திரமான சூழல்களுக்கு இப்போது முடிவுக்கு வரப்போகின்றது உங்களுக்கு. ஒரு நிரந்தரமான தொழில் மற்றும் சொந்த வீடு, நிலையான வருமானம் என எதிர்காலத்தை பற்றிய பயம் வந்து நீங்கி இப்போ ஒரு நிம்மதியான வாழ்வாதாரத்தை வந்து நீங்க அமைக்க போறீங்க. இந்த நிலைத்தன்மை வந்து உங்களை அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நிதானமாகவே பயணிக்க வைக்க உள்ளது. சந்தோஷமான திருப்பம் வந்து உங்களுக்கு ஏற்பட உள்ளது. விதியின் சக்கரங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக சுழல தொடங்குவதால அறிகுறியாக உங்கள் வாழ்வுல ஒரு மாபெரும் திருப்பு முனை காத்து கொண்டிருக்கிறது. அது திடீர் வெளிநாட்டு யோகமாகவோ அல்லது பெரிய நிறுவனத்துல கிடைக்கும் மிகப்பெரிய வேலையாகவோ அல்லது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதாகவோ கூட இருக்கலாம். இந்த ஒரு திருப்பம் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கடந்த கால கஷ்டங்களையும் மறக்கடிச்சு உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் சுப நிகழ்வாகவே அமையப் போகின்றது. அது உங்க வாழ்க்கையில திடீர் வெளிநாட்டு யோகமோ அல்லது பெரிய நிறுவனத்துல கிடைக்கின்ற மிகப்பெரிய வேலையாகவோ அல்லது நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைதாகுவதாகவும் இப்போது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான சூழல் வந்து தொடங்குவது அறிகுறி வந்து உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே காத்து கொண்டிருந்திருக்கிறது. அது கூட திருப்பும் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கடந்த கால கஷ்டங்களையும் மறக்கடிச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் சுப நிகழ்வாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. ஆப் ஆபத்து வந்தவனாக யாராவது ஒருவர் சரியான நேரத்துல வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகின்றாங்க. அது மட்டும் அல்லாமல் புதிய நட்பு வட்டாரமும் உருவாகி ஒரு உங்கள் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவே இருக்க போகின்றது. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு நிறைய சமூகமற்ற நிலைகள் எல்லாமே ஓங்கி சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமே சுமூகமாகவே முடியப் போகிறது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொது காரியங்கள்லையும் இருக்கட்டும் அல்லது ஆன்மீக அமைப்புகள்லையும் இருக்கட்டும் அல்லது சங்கங்கள்ல இருந்து உங்களுக்கு முக்கிய பொறுப்பு வந்து தேடி வரப்போகின்றது. உங்களுடைய நாணயமும் நேர்மையாலையும் பலரும் உங்களை பாராட்டுறதுக்கு நன்றாக வருவாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவங்க வந்து வேத வாக்காவே ஏற்று நடப்ப போயிறாங்க. நீங்க செல்லும் இடம் எல்லாமே உங்களுக்கு முதலிடமும் தனி மரியாதையுமே கிடைக்கப் போகின்றது. உங்களோட கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் விளைவித்தவங்கெல்லாம் இனி உங்களுக்கு பின்னால பேசவே பயப்பட போறாங்க. வாழ்க்கை நிலைத்தன்மை வந்து உங்களுக்கு பெற போறீங்க. ஒரு நாடோடி போல இருந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை முறை மாறி இனி உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான தன்மை உண்டாக போகிறது. நிலையற்ற வேலை, அடிக்கடி மாறும் வாடகை வீடு, மாறிக்கொண்டே இருக்கும் வருமானம் போன்ற அஸ்திரமான சூழல் முடிவுக்கு வரப்போகுது. ஒரு நிரந்தரமான தொழில், சொந்த வீடு, நிலையான வருமானம் என எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்வாதாரம் அமையும் உங்களுக்கு. இந்த நிலைத்தன்மை வந்து உங்களை அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நிதானமாகவே பயணிக்க வைக்க போகிறது. அது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நிலையான தன்மை வந்து உண்டாக போகிறது. அது மட்டுமல்லாமல் நிலையற்ற வேலையும், அடிக்கடி மாறும் வாடகை வீடும், மாறிக்கொண்டே இருக்கும் வருமானம் போன்ற அஸ்திரமான சூழல்களுக்கு இப்போது முடிவுக்கு வரப்போகின்றது உங்களுக்கு. ஒரு நிரந்தரமான தொழில் மற்றும் சொந்த வீடு, நிலையான வருமானம் என எதிர்காலத்தை பற்றிய பயம் வந்து நீங்கி இப்போ ஒரு நிம்மதியான வாழ்வாதாரத்தை வந்து நீங்க அமைக்க போறீங்க.
இந்த நிலைத்தன்மை வந்து உங்களை அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நிதானமாகவே பயணிக்க வைக்க உள்ளது. சந்தோஷமான திருப்பம் வந்து உங்களுக்கு ஏற்பட உள்ளது. விதியின் சக்கரங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக சுழல தொடங்குவதால அறிகுறியாக உங்கள் வாழ்வுல ஒரு மாபெரும் திருப்பு முனை காத்து கொண்டிருக்கிறது. அது திடீர் வெளிநாட்டு யோகமாகவோ அல்லது பெரிய நிறுவனத்துல கிடைக்கும் மிகப்பெரிய வேலையாகவோ அல்லது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதாகவோ கூட இருக்கலாம். இந்த ஒரு திருப்பம் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கடந்த கால கஷ்டங்களையும் மறக்கடிச்சு உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் சுப நிகழ்வாகவே அமையப் போகின்றது. அது உங்க வாழ்க்கையில திடீர் வெளிநாட்டு யோகமோ அல்லது பெரிய நிறுவனத்துல கிடைக்கின்ற மிகப்பெரிய வேலையாகவோ அல்லது நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைதாகுவதாகவோ இப்போது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான சூழல் வந்து தொடங்குவது அறிகுறி வந்து உங்கள் வாழ்வுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே காத்து கொண்டிருந்திருக்கிறது. அது கூட திருப்பும் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கடந்த கால கஷ்டங்களையும் மறக்கடிச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் சுப நிகழ்வாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. ஆப் ஆபத்து வந்தவனாக யாராவது ஒருவர் சரியான நேரத்துல வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகின்றாங்க. அது மட்டும் அல்லாமல் புதிய நட்பு வட்டாரமும் உருவாகி ஒரு உங்கள் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவே இருக்கப் போகின்றது. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு நிறைய சமூகமற்ற நிலைகள் எல்லாமே